ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் இல்லைங்களா, நவீன காலத்துடைய முக்கிய ஃபித்னாவாக இருப்பது இந்த மாடர்ன் பெட் கல்ச்சர், செல்ல பிராணிகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு அரசியல் என்று சொல்லலாம். ஸோ இந்த இஸ்லாம் வந்து கருணையை வந்து கட்டளையிடுதுங்க. மிருகங்களை வந்து அதன் மீது கருணை செலுத்தணும், அதை நல்ல விதத்தில் பார்த்து கொள்ளணும். அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், நம்ம ஒரு சில ஹதீஸ்களை பார்க்கலாம், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை சொல்லியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனைகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இரக்கம் காட்டினாங்க. ஆனால் இன்றைய உலகத்தில் வந்து இது வேறு ஒரு உருவத்தை எடுத்திருக்குன்னு சொல்லலாம். பெட் கல்ச்சர், எக்ஸ்ட்ரீமிசம் வரம்பு மீறி போகிறது. இதில் செல்லப்பிராணி வளர்ப்பில் இது வந்து சாதாரண ஒரு மிருக பராமரிப்பு கிடையாது, மாறாக இது கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இல்லைங்களா, சமூகங்கள் மிருகங்களை எந்த லெவலுக்கு போய் வச்சுட்டாங்கன்னா, குழந்தைகளுக்கு பதிலாக அதை வளர்க்குறத வந்து ஒரு மோட்டோவாக கோலாக வச்சுக்கிட்டாங்க. அதை வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்றது, முக்கியமாக செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், ஹீரோக்கள் ஆகட்டும், இதெல்லாம் பகிர்றதுனால இவனும் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறான், நம்மளும் அந்த பெட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் அதெல்லாம் வாங்குகிறான், காசை வீண் விரயம் செய்கிறான். ஒரு எமோஷ்னல் சேவியராக பார்க்கப்படுது இன்றைக்கி பெட்ஸ் என்பது. மேலும் அது சமூக அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கு இன்றைக்கி. டாக் மாம், பெட் பேரண்ட் என்று செல்வத்துடைய ஒரு செல்வம் இருக்குன்றதை மக்கள் காட்டுறதுக்கான ஒரு சின்னமாக மாறிவிட்டது. ஸோ பல பில்லியன் டாலர் கார்ப்பரேட் சந்தையாக இது மாறிடுச்சிங்க. இதனால் பெரும்பாரியாக யார் பலன் பெறாங்கன்னா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸு, அது ஃபுட்டு, இதில் ஒரு பெரிய லாபம் பார்க்குறது அவன் தான். ஸோ வந்து இது சாதாரணமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அது போல் இல்லை. இது ஒரு உலக நோக்கத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சொல்கிறான் 38வது ஆயத்தில், பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் உங்களை போன்ற சமுதாயங்களே என்று சொல்கிறான். ஸோ மிருகங்களை மதிக்கிறது இஸ்லாம், கண்ணியப்படுத்துது. அவற்றுக்கு என்ற உரிமைகள் உண்டு, அவற்றை கொடுமைப்படுத்தக்கூடாது. மிருகங்கள் வந்து தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வை துதிப்பாடுகின்றன என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அது எப்போதும் மனிதர்களுக்கு சமமாக ஒருபோதும் ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பார்க்கலாம். ஒரு பெண் பூனைக்கு உணவு கொடுக்காமல் வச்சதுனால அந்த பெண் என்ன செஞ்சான், நரகத்துக்கே போயிட்டான். மேலும் ஒரு மனிதன் வந்து நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால அல்லாஹ் அவனை மன்னித்தான், சொர்க்கத்திற்கு அனுப்பினான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மிருகங்களை கொடுமை செய்கிறது ஹராம் என்று தெரிகிறது. கருணை தான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்று தெரிகிறது. ஸோ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ தான் பார்க்கலாம் இல்லைங்களா, நிறையா ப்ளூ கிராஸ்லாம் இப்போ தான் வந்தது. ஸோ வந்து பூனை வந்து என்னுடைய மகன்டாவன், செல்லண்டாவன் என்றெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க இல்லைங்களா. பூனையை வந்து மகனாக பார்க்குறது, மகளாக பார்க்குறது, இந்தமாரிலாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. மேலும் மிருகத்தை வந்து குடும்பத்திற்கு மாற்றாக சிலர் வைத்து கொள்கிறாங்க. பெட்ஸை பராமரிக்கிறதே அவங்களோட வாழ்க்கையாக வச்சுக்கிறாங்க, கல்யாணம்லாம் பண்ணுறதில்ல. ஸோ குழந்தைக்கு பதிலாக மிருகத்தை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இது ஃபித்ராவை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு குழந்தைலாம் வேணாம், இந்த நாயே போதுங்க, இவன் தாங்க எனக்கு எல்லாமே என்பது போல் சொல்கிறாங்க இல்லைங்களா சோஷியல் மீடியாவில். இன்னும் வந்து பெட்ஸ் ஆர் பெட்டர் தென் ஹியூமன்ஸ் என்றெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இது வந்து ஒரு உலக நோக்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்குது. முன்னால் நம்ம ஊரில் வந்து பச்சைக்கிளி வளர்ப்பாங்க, இல்லைன்னா பூனை வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம் சம்மந்தம் இல்லாத வளர்த்துட்ருக்கான். வெளிநாட்டில் வளர்கிறது எல்லாம் தூக்கி வளர்த்துட்ருக்கான். பர்ஷியன் கேட்டுன்றான், அதுக்குன்னு 20,000 செலவு பண்ணுறான் மாதம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் என்ன, அதை குளிப்பாட்டுறது என்ன, அதுக்கு மெடிசன் என்ன, இதிலே வந்து காசை வீண் விரயம் செய்கிறான். மறுமையில் அல்லாஹ் கொடுத்த காசுக்கு கேள்வி கணக்கு கேட்பான். பூனைக்கு செலவு வச்சான் எல்லாம்னு சொல்ல முடியாது சரிங்களா. நம்ம நாட்டு பூனையை வளர்த்துட்டு போயிடலாம். அதுக்கு பதில் வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நம்ம வந்து ஒரு அடிமையாக ஆவதை விட நம்ம நாட்டு பூனை நம்ம ஊர்களில் இருக்கிறத வளர்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒரு அனாதை குழந்தையை எடுத்துகிட்டு வளர்த்துட்டு போயிடலாம். அந்த காசுக்கு மாதம் 20,000 25 நன்மையாச்சும் ஆகும். ஸோ இது போன்ற வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் வந்துட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலே கொளத்தூர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா என்னென்னமோ விற்கிறான் பெட்ஸுன்னு. பாம்பை பெட்ஸாக விற்கிறான், ஆமையை பெட்ஸாக விற்கிறான். இவன் என்ன பண்ணுறான், எந்தெந்த நடிகர்கள் இது வச்சுருக்காங்களா, நானும் அதை வளர்க்க போகிறேன். அப்போ பாம்பு வந்து ஃபேமஸாக இருக்கா, அதை வளர்க்க போகிறேன்னு சொல்லி சம்மந்தம்லாம் பெட்ஸாக வளர்க்குறாங்க. ஸோ வந்து இது போன்ற ஒரு சைக்காலஜிக்கலாக இது போன்ற மக்கள் மாறிவிட்டார்கள் இன்றைக்கி. ஸோ இன்றைய பெட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆன்லைனில் நடக்கிற கூத்து பார்க்கலாம். அதுக்குன்னு டிசைனர் ட்ரெஸ்ஸு போடுறாங்களாம், அதுக்குன்னு ஒரு லக்ஸரி க்ரூமிங் வேறு, ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவிடப்படுகிறது. ஸோ இவன் ஏமாலியாக இருக்கிறான், கார்ப்பரேட்காரன் சம்பாதிச்சு சந்தோஷமாக போயிடுறான். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஏழைகளை பார்க்குறதில்ல. பக்கத்து வீட்டுக்காரன் சோறு இல்லாமல் இருப்பான், தண்ணி இல்லாமல், அவனை பார்க்கறதில்ல. உறவினர்களை கண்டுகொள்கிறதே இல்லை. ஆனால் இந்த செல்லப்பிராணின்ற பேரில் அட்ராசிட்டி பண்ணிவிட்டு அதற்கு வந்து பல 1000 ரூபாய், லட்சம் ரூபாய் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறான். சூரத்துல் இஸ்ராவுடைய 26லேருந்து 27வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ கார்ப்பரேட்டோட தந்திரத்தை நம்ம புரிஞ்சிக்கணுங்க. உலகத்தில் வந்து பெட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய சந்தையாக இன்று மாறிவிட்டது.
அவங்க தான் இந்த விளம்பரம் செய்கிறது, சினிமாஸில் வந்து ஹீரோஸை வந்து இந்த பெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோக்கல் பண்ணுறது. ஸோ யுவர் பெட் இஸ் யுவர் ஃபேமிலி, ரியல் ஃபேமிலி சொல்லுவோம். உன்னுடைய பெட் தான் என்னவா, செல்லப்பிராணி தான் அவனுடைய உண்மையான குடும்பமாக. மேலும் வந்து ஆன்டி மேரேஜ் நரேட்டிவ்ஸ் என்னமோ நிறைய பரப்பப்படுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், திரைப்படங்கள் கூட இதை சாதாரணமாக ஆக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக த சீக்ரெட் லைஃப்ஸ் ஆஃப் பெட்ஸ் என்று மிருகத்தை மனித உணர்ச்சி மையமாக காட்டுறாங்க. ஸோ இதன் விளைவு என்ன ஆகுது, இருக்கக்கூடிய கன்சியூமரிசம்க்கு, நுகர்வுக்கு வந்து அடிமைத்தனமாக ஆகிறான். ஸோ மிருகங்கள், பெட்ஸ் வளர்க்கலாங்க. ரசூலுல்லாஹ் பெட்ஸ் வளர்க்குறது அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க. மிருகங்களுக்கு இரக்கம் காட்டணும், பொறுப்பாக அதை பராமரிக்கணும். மேலும் வீண் செலவு செய்யக்கூடாது அதுக்குன்னு சொல்லிட்டு. அது குடும்பத்துக்கு மாற்றாக பயன்படுத்த அதிலேயே நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்குது, தொழுவறதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை. இது போன்ற விஷயங்கள் ரொம்ப மோசமான விஷயங்கள், இஸ்ராஃபில் வரக்கூடியது. ஷைத்தானுடைய தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீண் விரயம் செய்யக்கூடியவங்க, பெட்ஸில் காசை போடக்கூடியவங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிடுச்சு. துனியாவுக்கு போட்டி போடுற விஷயத்தில், அவன் அந்த பெட் வாங்கிட்டேன்னா நான் அதை வாங்குறேன் பாரு, அவன் பொசிஷன் கேட்டிருக்கான், அவன் வீட்டில் நான் வாங்குறேன் பாரு சொல்லி ஒரு துனியாவில் போட்டி போடக்கூடிய ஒரு சமூக அடையாளமாக அது மாறிவிட்டது. அன்பு இருக்கலாம், ஆனால் அது ஒரு அளவுக்கு இருக்க வேண்டும், பலனுள்ளதாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம வாங்குகிறோம், நம்ம ஆறுதல் அடைகிறோம், லாபம் பெறுறோம் கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து நான் வாங்குகிறேன், ஆனால் அவன் தான் லாபம் பெறுறான். யாரும் அந்த கார்ப்பரேட் தான். கார்ப்பரேட்டுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க நிறைய பேர். இதுதான் இன்றைக்கி துனியாவுடைய கார்ப்பரேட் சிஸ்டமாக மாறிவிட்டது. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டு, பொழுதுபோக்கு, அலங்காரங்கள், உங்களுக்கு பொறுமை, போட்டி போடுவது, இப்படி ஆக்கிட்டீங்களா என்று எல்லாம் கேட்குறான். இந்த துனியா இப்படி தான் இருக்குது என்று சொல்கிறான். ஸோ கார்ப்பரேட் என்ன செய்யுதுன்னா, உங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ண வைக்குது, உங்களை குறைவாக உணர செய்யுது. உங்கள்கிட்ட ஒரு பெட்டு இல்லையா, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்ற போல் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி. ஸோ இந்த முடிவில்லாத போட்டி எங்கே போய் விடும், கபூர் வரை நம்மளை திசை திருப்பி கொண்டே இருக்கும். இதனால் உங்கள் பணம் தான் வேஸ்ட் ஆகுது, உங்கள் நேரம் தான் வேஸ்ட் ஆகுது. ஆனால் கார்ப்பரேட்டுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. ஸோ கார்ப்பரேட்காரன் எப்படி இந்த வேலையை செய்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் நீடை உருவாக்குறான், அடுத்து ஸ்டேட்டஸ் ஆங்ஸைட்டியை உருவாக்குறான், அடுத்து கிரெடிட் ஆஃபர் தரான், இஎம்ஐ தரான், அது தரான், அடுத்தது வட்டியின் மூலியமாக உங்களை வருமானத்தை உறிஞ்சி கொள்கிறான். ஸோ அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான் என்று சொல்கிறான். ஸோ உழைக்கக்கூடிய மனிதனை அடிமையாக்குவது இந்த கார்ப்பரேட் தான். ஸோ பலர் தன்னுடைய மனோ இச்சையை வந்து அடிமையாக ஆக்கிக் கொள்கிறார்கள். டிசையர் ட்ரிவன் எக்கனாமியாக இந்த ஆக்கப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் நம்மளுக்கு மனசில் பல ஆசைகளை உருவாக்குது. பேங்க் வந்து லோன் தர தயாராக இருக்குது, கார்ப்பரேட் வந்து இப்போ ப்ராடக்ட் தர தயாராக இருக்கிறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் வந்து இதை நார்மலைஸ் ஆக்குறாங்க. ஸோ துனியாவில் ஒரு அடிக்ஷன் சைக்கிளை அவங்க உருவாக்குறாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிருகங்கள், செல்லப்பிராணிகளை வளர்த்தாலே போதுங்க, அவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளை தூண்டி அதை மானிட்டைஸ் செய்கிறாங்க இந்த கார்ப்பரேட் சிஸ்டம் என்பது. உங்களுடைய பயத்தை தூண்டி அதை மானிட்டைஸ் செய்கிறாங்க, உங்கள் தனிமையை வந்து மானிட்டைஸ் செய்கிறாங்க. மொத்தமாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். குறிப்பாக இந்த படங்கள் மூலிமா தாங்க மக்களை வந்து வாங்க வைக்கிறானுங்க. இதுமாரி பெட்ஸில் அதிக கவனம் செலுத்த வைக்கிறாங்க. இந்த சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ் போன்ற படங்கள்லாம் இதுக்கு ரொம்பவே இதுக்கு வந்து உதவுது, மக்களை வாங்க வருது. டாக்ஸ் பர்பஸ்ஸு, டாக்ஸ் ஜேர்னி, மேர்லி அண்ட் மீ, 101 டால்மிஷன்ஸ் போன்ற படங்கள், லேடி அண்ட் த ட்ராம்ப்பு, இது போன்ற படங்கள் எல்லாமே வந்து ஒரு எமோஷ்னல் ரொமான்டிசைசேஷன் ஆக்குறாங்க இந்த பெட் லைஃப்பை வந்து. மேலும் தமிழ் படங்கள் கூட இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை என்று சொல்லலாம். 777 சார்லி போன்ற படங்கள், ஒரு அடார் லவ் போன்ற படங்கள், காத்து வாக்கில் 2 காதல், பெட் ஓனர்ஷிப்பை லைஃப் ஸ்டைல் ஐடென்டிட்டியாக காட்டுறது, ஓ மை டாக் என்ற படங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக இந்த படங்கள் மாற்றிக்கொண்டு இருக்குது. மக்களுக்கு வந்து ப்ரீடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அர்பன் ஐடென்டிட்டியாக மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. மறுமையில் நம்ம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காசும் அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படும். அப்போ உணர்ந்து செலவிடணும், வீண் வேறையும் செய்யக்கூடாது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வசனம் சூரத்துல் இஸ்ராவுடைய வசனம் தானுங்க இதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். வாத்தில் தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் வபன சபீல் வல துபத்திர் தப்தீரா என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் முபத்திரின கேனு இஹ்வான ஷயாத்தீன் வ கேன ஷைத்தானு லி ரொப்பிஹி கஃபூரா. உறவினர்களுக்கு தக்க உரிமையை கொடுக்க சொல்லுது, ஏழைகளுக்கு, வழிபவர்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை கொடு என்று இந்த ஆயத் சொல்லுது. செல்வத்தை வீண் விரயம் செய்யாதே, நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸோ ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு மிகுந்த நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று. ஸோ இதில் இஸ்ராவுடைய 26லேருந்து 27வது ஆயத். ஸோ பயனில்லாத, தேவையற்ற, அளவுக்கு மீறிய வீண் செலவு தான் தப்தீர் என்று சொல்லுவாங்க. மேலும் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் வேலையம் செய்யாதிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா வீண் வேலையம் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் விரும்ப மாட்டான். இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு ஆயத்து இது.
ஸோ நம்ம பணத்தில் மட்டும் வீண் விரயம் செய்கிறது இல்லைங்க. நேரத்தில் வீண் விரயம் செய்யக்கூடாது, உணவில் வீண் விரயம், ஆடையில் வீண் விரயம், விழாக்களில் வீண் விரயம், வாழ்க்கை முறையில் வீண் விரயம், பெட்ஸ் வளர்க்குறோம், செல்லப்பிராணி வளர்க்குறோம், அதில் ஒரு வீண் விரயம். பக்கத்தில் இருக்கிறவங்க பசியில் இருக்கிறானா என்பது கூட தெரியாத அளவுக்கு பெட்ஸ் வளர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க.